எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளே ஜே ஊசோ ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட உள்ள வராரு. ஸோ உள்ளே வந்த உடனே உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ இப்போ உங்களோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். நான் மட்டும் இல்லை, லோகன் பாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ லோகன் பால் நீ வா அப்படின்ற மாதிரி லோகன் பாலை கூப்பிட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போது. குறிப்பாக ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியா நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு. நீ ரோமன் ரீன்ஸுக்கு துரோகம் பண்ணது பிரச்சனை கிடையாது, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிஎம் பங்குக்கு ஏன் துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல நான் சிஎம் பங்கோட 10 வருஷமாக இருந்தேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். அதே மாதிரி உங்களோடையும் உங்களோட பெட்லைன் உங்களோட கசின் ரோமன் ரீன்ஸோடையும் நான் 5 வருஷம் இருந்தேன். அவனோட அந்த சாம்பியன்ஷிப் ரெயின் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1316 நாள் சாம்பியன்ஷிப் ரெயினுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவன் என்ன பண்ணான், கோடி ரோட்ஸோட ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் தோற்றதுக்கப்புறம் அவனுமே போயிட்டான். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்ட, என்ன ஏன் மறந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் தானே சோலோ சுக்காவா ஜேக்கப் ஃபோட்டோ அந்த டாங்கா பிரதர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முழிச்சேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். ஸோ ஃபைனலி செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ணிட்டான். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ செத் ராலின்ஸ் உன்னோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாரு. ஒன்னை செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ண சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த சேலஞ்ச் எப்போ வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட எனி டைம் எனிவேர் எனி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செத் ராலின்ஸ் மோத ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஜே ஊசோ செம காண்டாகி ஸோ உனக்கு இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஸோ இன்னைக்கே நான் அதுக்கான ஒரு வாய்ப்பை தரேன் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜே ஊசோ அக்செப்ட் பண்ணுறாரு. உடனே இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்சாக ஜே ஊசோ வர்சஸ் செத் ராலின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பால் ஹேமன் பேக் ஸ்டேஜுக்கு போய் செத் ராலின்ஸ் கிட்ட சொல்கிறாரு. செத் ராலின்ஸ் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோக்கஸ் ரொம்பவே தேவை. ஜே ஊசோவை என்னதான் நம்ம ஈஸியாக பீட் பண்ணாலும் ஜே ஊசோவை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. குந்தரையே ரெஸ்ல்மேனியாவில் டாப் அவுட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நடக்க போகிற மெயின் ஈவெண்ட் மேட்சுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல ஜேடி மெக்டோனல் வர்சஸ் பென்டாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த பிளட் லைன் இருப்பாங்க, ஒரு பக்கம் பென்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளும் உள்ள வந்து பென்டாக்கு அகேன்ஸ்டாக இந்த மேட்சுக்குள்ளே வருவார். ஸோ இருந்தும் பென்டா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனலை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல கேரியன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் ஒன்று பண்ணுவார். ஸோ அவரை ஏதோ டபிள்யூ பெருசாக காமிக்க போகிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தோணுது. ஸோ அவர் அந்த சாமி ஜெயின் செத் ராலின்ஸோட அந்த ஸ்டோரியை பற்றி பேசுகிறாரு. சாமி ஜெயின் அவனோட ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வாலரும் பேக் ஸ்டேஜில் பேசுவாங்க. கிரேசன் வாலர் இன்னைக்கு உனக்கு ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆஸ்டின் தியரியை ஒரு மேட்ச்சில் கோத்து விடுவார். யார் ஆப்போனன்ட் அப்படின்னு கேட்டதுக்கு அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ளே கூப்பிட்டு வருவார். ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஆஸ்டின் தியரியோட ரொம்பவே சர்ப்ரைஸாக அந்த இடத்துல மோத போகிற ரெஸ்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷெய்மஸ் அப்படின்ற மாதிரி ஷெய்மஸ் வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஸோ ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வாலரும் எதுக்காக ஒன்றா இருக்காங்க அப்படின்ட்டு தெரியல. முழுக்க ஆஸ்டின் தியரியை வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி ஷெய்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஷெய்மஸ் தான் வின் பண்ணுறாரு. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல் போயிட்டு ஸோ அந்த ஜட்ஜ்
ஜட்ஜ்மெண்ட் டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பேசுவார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ டாமினிக் மிஸ்டீரியோவோட ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக நான் ரெடியாக வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவோட பேக்லாஷ் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா போகிறாரு. உடனே ஏஜே ஸ்டைலோ அந்த சாம்பியன்ஷிப்புக்காக வரப்போகிறத பற்றி பேச அந்த இடத்துல ஃபின் பலர் உனக்கு தான் ஏஜேவை பற்றி எல்லாமே தெரியுமே, ஸோ இதை பற்றி எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் ரிங்குக்குள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே லைரா வல்கிரியனை பற்றி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஹீலாக மாறிட்டாங்க, எப்பவும் போல் ஹீல் ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. உடனே லைரா வல்கிரியன் உள்ளே வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற அந்த உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. ஃபைனலி லைரா வல்கிரியன் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் அடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல இயோ ஸ்கை வர்சஸ் ராக்ஸின் ஃபெரைஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை ராக்ஸின் ஃபெரைஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் இயோ ஸ்கை தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட இயோ ஸ்கை கிட்ட போயிட்டு ராக்ஸின் ஃபெரைஸ் கை கொடுக்குறாங்க. கை கொடுத்துட்டு இறங்கி போகிறாங்க. அந்த இடத்துல பின்பக்கமாக ஜூலியா வந்து உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை அடிக்க உடனே ராக்ஸின் ஃபெரைஸ் உள்ள வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக இயோ ஸ்கை அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல ரூசேவ் வர்சஸ் ஓட்டிஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரூசேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கோல் உள்ள வந்து பேட் மேக்கஃபி அண்ட் குந்தர் ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்சுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. அந்த இடத்துல பேட் மேக்கஃபி டபுளில் 25 வருஷத்துக்கும் மேலே உழைச்சிட்டு இருக்க மைக்கேல் கோலை நீ அடிக்க போகிற, அதுலேயும் குறிப்பாக 60 வயசான அந்த வயசானவரை போய் நீ அடிக்கணும்னு நினச்சியே, அது ஏன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பயங்கரமாக முத்திடும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி ஸோ மற்றவங்கள மாதிரி என்ன சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பேக்லாஷ் பேப்பர் மேட்சை பற்றி பேட் மேக்கஃபி பேச அந்த இடத்துல குந்தர் நீ என்ன பீட் பண்ண போறியா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உன்னை குழந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பற்றி இழுப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் வியூவில் என் கூட வரல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன கதியாக போகிற அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற மேட்சுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவென்ட் மேட்ச் நடக்குது. செத் ராலின்ஸ் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தாறுமாறான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வேற லெவலில் விட்டு கொடுக்காம தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ குறிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ சாமி ஜெயின் உள்ளே வருவார். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் சாமி ஜெயினுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு ஸோ ஜே ஊசோவுக்கு ஒரு ஸ்பியரை போட்டுட்டு ஃபைனலி செத் ராலின்ஸ் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு ரால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஃபைனலி செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துல சிஎம் பங்க் ரொம்பவே ஷாக்கிங்காக உள்ள வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் அடித்து ஓட விடுவார். ஸோ அதனால் அந்த மேட்ச் அதே இடத்துல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ், சாமி ஜெயின் அண்ட் ஜே ஊசோ மூணு பேரும் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.